நாள்தோறும் நோயின்றி நீண்ட ஆயுளுடன் வாழ்வதற்கு உடற்பயிற்சி உதவுகின்றது. அந்த வகையில் உடற்பயிற்சியில் சிறந்தது யோகாசனம் என்கிறார் ஆசனா ஆண்டியப்பன் அவர்கள். யோகாசனத்தை நமக்கு எளிய முறையில் சொல்லிக் கொடுக்க வருகிறார். நம் வீடியோ நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக யோகாசனத்திற்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது. எவ்வளவு நாட்கள் நடைபெறுகிறது? 10 ஆண்டுகளுக்கு மேம்பாகவே இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டே இருக்கின்றது. மற்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் பாதியிலேயே நின்றுவிடும், பார்க்கலாம். ஆனால் இந்த நிகழ்ச்சி மட்டும் தொடர்ந்து ஆண்டுக்கணக்காக நடைபெறுகிறது என்று சொன்னால் இது மக்களை தொட்டிருக்கிறது. மக்களுக்கு அவசியமான பயிற்சி, மக்களை மக்களாக மனிதர்களாக மாற்றக்கூடிய பயிற்சி. ஏன் ஒவ்வொருவரையும் தன் வீட்டுக்கு ஒரு யோகா டாக்டர்களாக ஆக்கக்கூடிய பயிற்சி, நோயின்றி 100 ஆண்டு வாழ்வதற்கான வழிமுறைக்கான பயிற்சி என்ற காரணத்தினால்தான் அதிகார வேளையில் முதல் நிகழ்ச்சியாக தரப்படுகிறது. அந்த நிலையில் இன்றைக்கு நமது அரங்கிற்கு 2 சிறுவர்கள், ஒரு சிறுமி ஒரு சிறுவன், முனியப்பன் யோகா மையத்திலிருந்து சங்கரியும், JVV ஜெயகோபால் கரோடியா பள்ளி குளத்தூரிலிருந்து சந்திரேஷ் என்ற மாணவனும் வந்திருக்கிறான். 3வது வகுப்பு படிக்கும் மாணவன். இப்பொழுது அவர்கள் அற்புதமாக ஆகர்ஷண தனுராசனத்தை செய்யப் போகிறார்கள். என் அருமை மாணவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு ஆகர்ஷண தனுராசனத்தை செய்யுங்கள். முதலில் வலது காலை நீட்டி செய்யுங்கள். ரைட் லெக், முதலில் வலது காலை நீட்ட வேண்டும், இடது காலை மடக்கி செய்ய வேண்டும். குட். காலை தொடுவது என்பது கடினம். இன்னொரு கால் பின்னால் இழுக்கப்படுகிறது, வில் மாதிரி. முன்னாலையும் கையை கொண்டு பிடிக்க வேண்டும், பின்னாலையும் காலை பிடித்து பின்னாலையும் இழுக்க வேண்டும், முன்னாலையும் இழுக்க வேண்டும், பார்க்க வேண்டும். எத்தனை உறுப்புகள் இதில் வேலை செய்கிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இடது தோள்பட்டை, இடது கால், வலது கால் மடிக்கப்பட்டிருக்கிறது, வலது கால் நீட்டப்பட்டிருக்கிறது, இடது கால் மடிக்கப்பட்டிருக்கிறது. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். காலை நீட்டி 2 மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுது இடது காலை மடக்கி செய்யணும். செய்யுங்க. தலை நிமிர்ந்திருக்கணும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். காலை நீட்டி 2 மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுது இந்த ஆசனத்தை ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்யணும். அப்படியே டர்ன் பண்ணு. காலை சேர்த்துக்கொள். வலது காலை மடக்கி ரைட் லெக். காலை பிடித்து கொள்ள வேண்டும். ஒரு 20 எண்ணிக்கை. இது பல்வேறு வாழ நெளிவு சுழிவு இவைகளெல்லாம் ஏற்படுகிறது.
மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுது இடது காலை மடக்கி செய்யுங்கள். அடுத்த காலை மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். நேராக வந்து பத்மாசனத்தில் அமருங்கள். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, பள்ளி மாணவர்களே, தாளாளர்களே, எல்லா பள்ளிகளிலும் மாணவர்களுக்கு இந்த பயிற்சி மிக மிக முக்கியம். இன்றைக்கெல்லாம் மாணவர்கள் படிப்பில்தான் கவனம் செலுத்துவதை விட்டு பல்வேறு போராட்டங்களில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அதனால் அவர்களுடைய பள்ளி படிப்பு தடைப்படுகிறது. போராட்ட எண்ணங்கள் தான் அவர்கள் மனதிலே குடியேறுகிறதே தவிர, நாம் நன்றாக படித்து பட்டம் பெற்று நமது தாய் தந்தையர்களுடைய எண்ணப்படி வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற ஒரு நினைப்பே இல்லாமல் போகின்ற நிலை இன்றைக்கு மாறிக்கொண்டு வருகிறது. ஆகவே அவ்வழியில் அந்த மார்க்கம் தவறாமல் தன்னுடைய படிப்பு உண்டு, நமது நிலை உண்டு என்று ஒரே நோக்கத்தில் மாணவர்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் யோகாசனத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். பல்வேறு போராட்டங்களில் மாணவர்களை அரசியல்வாதிகள் ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அவர்களுடைய நிலை தடைமாறி போய்விடுகிறது. ஜெயிலில் போட்டு விடுகிறார்கள். அதன் காரணமாக அவர்களுடைய படிப்பில் பாதகம் ஏற்படுகிறது. இவைகளெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவே ஒரே கவனத்துடன், ஒரே கான்சன்ட்ரேஷன் என்று சொல்வார்கள், ஒருமுகத்துடன் தங்களுடைய வாழ்க்கை பாதையை செம்மையாக அமைத்துக்கொள்ள இந்த யோகாசனம் உங்களுக்கு மிகவும் கை கொடுக்கும். ஆகவே இக்கலையை நீங்கள் நாள்தோறும் பழகி உடலும் உள்ளமும் பக்குவப்பட்டு என்றும் ஆரோக்கியமாக நெடுதி இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனா ஆண்டியப்பன். வணக்கம்.